திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் ஓராண்டுக்கு மேலாகியும் சுற்றுச்சூழல் முன்னனுமதி பெறாமல் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியார் பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவசரமாக திறக்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் முன்னனுமதி, மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் கட்டுமான பணிகளுக்காக எந்தவித அனுமதியும் பெறாமல் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை பெறவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரே சட்டமீறல ரெண்டு கட்டுமானத்திற்கு புரிஞ்சிருக்காங்க. இப்போ இதை திறந்தாச்சு. தென்காசி புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இன்று வரை திறக்கப்படாமல் உள்ளது. அப்போ அதையும் திறந்துட வேண்டியதானே? அதை ஏன் நீங்கள் திறக்காமல் இருக்கிறீங்க? அதான் இப்போ இதுவும் அதான் ஒரே குற்றத்தை ரெண்டு திட்டத்துக்கு பண்ணியிருக்கு. ஒரு திட்டத்தை திறந்தாச்சு, இன்னொரு திட்டத்தை திறக்க முடியல. அப்போ நீங்களே சட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னா பிறகு தனியார் எதற்கு ஃபாலோ பண்ணணும்? அப்போ சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது?